Hello friends, welcome to my channel Jechu's Rating. அனைவருக்கும் வணக்கம். Today's topic வந்து spoken English in Tamil. நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக நம்ம ஈஸியாக வந்து ஆங்கிலம் பேச கற்றுக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐ வாஸ் இன் த லைப்ரரி. நான் நூலகத்தில் இருந்தேன். உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் நூலகத்தில் இருந்தேன் அப்படின்னு தமிழில் சொல்கிறதுக்கு பதிலாக ஐ வாஸ் இன் த லைப்ரரி அப்படின்னு சொல்லுங்கள். செகண்ட் ஒன் வந்து இட்ஸ் டெலிஷியஸ். அது சுவையாக இருக்கிறது. ஒரு ஃபுட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, அது சுவையாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இட்ஸ் டெலிஷியஸ் அப்படின்னு சொல்லுங்கள். தேர்ட் ஒன் வந்து ஷீ இஸ் இன் த கிச்சன். அவள் சமையலறையில் இருக்கிறாள். ஸோ ஷீ இஸ் இன் த கிச்சன்னா அவள் சமையலறையில் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லணும். ஃபோர்த் ஒன் வந்து ஹியர் இட் இஸ். அது இங்கே உள்ளது. ஹியர் அப்படின்னா இங்கே, இட் இஸ்னா அது. ஸோ ஹியர் இட் இஸ், இது இங்கே உள்ளது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஃபிஃப்த் ஒன் வந்து ஐ லைக் டு வாட்ச் டிவி. நான் டிவி பார்க்க விரும்புகிறேன். ஸோ நான் டிவி பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது எப்படி மென்ஷன் பண்ணணும் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஐ லைக் டு வாட்ச் டிவி அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா லெட்ஸ் கோ, போகலாம். இப்போ எங்கேயாச்சும் வெளியில் கிளம்புறோம், போகலாம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். ஸோ அதுக்கு பதில் இங்கிலீஷில் வந்து லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லுங்கள். ஹியர் இட் இஸ் அப்படின்னா அது இங்கே உள்ளது. ஐ லைக் டு வாட்ச் டிவி அப்படின்னா நான் டிவி பார்க்க விரும்புகிறேன். லெட்ஸ் கோ அப்படின்னா போகலாம். ஸோ இதெல்லாம் வந்து டெய்லி யூஸ் பண்ணுற நம்ம சென்டென்சஸ். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இங்கிலீஷில் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ண தான் இங்கிலீஷில் பேச வரும். செவன்த் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா கேன் யூ ஹெல்ப் மீ. நீங்கள் எனக்கு உதவ முடியுமா. ஸோ நம்ம பொதுவாக கேட்போம் யார்கிட்டையாச்சும் எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஸோ அது எப்படி கேட்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு கேட்கணும். ஸோ எய்த்து சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ். நீங்கள் ஆங்கிலம் பேச முடியுமா. ஸோ நீங்கள் ஆங்கிலம் பேச முடியுமா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு கேட்கணும். நைன்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஐ கேன் ஸ்பீக் 5 லாங்குவேஜஸ். என்னால் 5 மொழிகள் பேச முடியும். ஸோ என்னால் 5 மொழிகள் பேச முடியும் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ கேன் ஸ்பீக் 5 லாங்குவேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ கேன் யூ ஹெல்ப் மீனா நீங்கள் எனக்கு உதவ முடியுமா. கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ், நீங்கள் ஆங்கிலம் பேச முடியுமா. ஐ கேன் ஸ்பீக் 5 லாங்குவேஜஸ் அப்படின்னா என்னால் 5 மொழிகள் பேச முடியும். இப்போ 10th சென்டென்ஸ் என்ன அப்படின்னா யூ ஆர் ஸோ கைண்ட். நீங்கள் மிகவும் கனிவானவர். நீங்கள் ரொம்ப சாஃப்ட் பர்சன், நீங்கள் ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஸோ கைண்ட் அப்படின்னு சொல்லணும். 11th ஒன் வந்து தேங்க்யூ ஸோ மச், மிக்க நன்றி. ஒருத்தவங்க நம்மளுக்கு கிஃப்ட் பண்ணுறாங்க, நம்ம என்ன சொல்லுவோம் தமிழில் மிக்க நன்றி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு இங்கிலீஷில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ சின்ன சின்ன வார்த்தைகள் தேங்க்யூ ஸோ மச் இது மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளை நீங்கள் இங்கிலீஷில் பேசி பழகுனீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ளூயண்ட்டாக நீங்கள் இங்கிலீஷ் பேசலாம். 12th ஒன் வந்து சின்சியர்லி தேங்க்ஸ், மனமார்ந்த நன்றி. நம்மளுக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட் ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஹார்ட்லேருந்து நம்ம சொல்லுவோம் மனமார்ந்த நன்றி அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷ்லன்னு பார்த்தீங்கன்னா சின்சியர்லி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ மனமார்ந்த நன்றி அப்படின்னா சின்சியர்லி தேங்க்ஸ். 13th சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டோன்ட் மென்ஷன் இட், அதை குறிப்பிட வேண்டாம். சப்போஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இதை நீ மென்ஷன் பண்ணாத, இதை நீ குறிப்பிடாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா டோன்ட் மென்ஷன் இட், இதை நீ மென்ஷன் பண்ணி சொல்லாத. ஸோ டோன்ட் மென்ஷன் இட். 14th ஒன் வந்து ஃபர்கெட் இட், மறந்து விடு. சில விஷயங்களை மறந்தால் தான் நிம்மதின்னு சொல்லுவோம். ஸோ மறந்து விடு, அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஃபர்கெட் இட் அப்படின்னு சொல்லணும். 15th ஒன் வந்து இட் வாஸ் நத்திங், அது ஒன்றுமில்லை. அங்கே ஒன்றுமே இல்லை, அது ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு இங்கிலீஷில் வந்து இட் வாஸ் நத்திங் அப்படின்னு சொல்லணும். ஸோ வந்து டோன்ட் மென்ஷன் இட்னா அதை குறிப்பிட வேண்டாம். ஃபர்கெட் இட் அப்படின்னா மறந்து விடு. இட் வாஸ் நத்திங் அப்படின்னா அது ஒன்றுமில்லை. ஸோ இந்த சென்டென்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்களே இங்கிலீஷில் பேசி ட்ரை பண்ணுங்கள். அப்படி ட்ரை பண்ணால் மட்டும்தான் இங்கிலீஷ் பேசி கற்றுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சென்டென்சஸ்லாம் இங்கிலீஷில் பேசுனீங்கன்னா ஃப்ளூயண்ட்டாக பேசலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.